இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை முதல்ல இடவிடாமல் பார்க்கறது தான் மிகப்பெரிய புண்ணியம். ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷம்னா என்ன? இந்த முடக்கு தோஷத்தினால ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் எப்படி முடங்கி போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த முடக்குன்னா என்ன? முடக்கு ராசிகள்னா என்ன? இந்த முடக்குங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, சூரியன்னா அப்பா, அப்பாவோட உயிர் கருவோய் அம்மாவுடைய கர்ப்பத்தில் வச்சு அந்த குழந்தை 10 மாதத்துக்கு அப்புறம் வெளியில் வருது. அப்போது கரு உருவாகும் போதே கர்மம் உருவாயிரும். அப்போ ஒரு விதைக்கும் போதே நம்மளுடைய கர்ம என்னங்கிறத அந்த அமைப்பை இறைவன் கொடுக்கப்படுகிறார். அப்போ இந்த முடக்கு தோஷங்கிறது ஜாதகத்தில் சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த முடக்கு தோஷத்தினால ஒரு லக்கணம் முடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. லக்கணம்னா ஜாதகர் பிறக்கும் போதே லக்கணம் முடங்கிருச்சுன்னா முதல் இவருடைய திறமைகள் செயல்படாது. எவ்வளவோ வேகமாக ஓடி போய் சம்பாரித்து வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம்னு நினைப்பார், அதுவும் முடியாது. நல்ல ஒரு இடந்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி எல்லாமே முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருப்பாங்க, இது எல்லாமே இவர்னால் அழியும். இப்படி எல்லாமே இவருடைய ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருந்தால் முதல்ல இந்த ஜாதகரே பெரிய அளவுக்கு வர முடியாது. அவ்வளோ ஒரு சிரமத்தில் தான் அவர் வாழ்வார். அப்போ இந்த முடக்கு தோஷம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம்தான் ராசி கட்டத்தில் ஒரு இடத்த முடக்கி வைக்கும். அது என்ன அப்படின்னா, சூரியன் என்ற நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்து மூலம் வரைக்கும் எண்ணி அந்த மூலத்திலேருந்து கணக்கிட்டு சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த ராசி வீடு தான் முடக்கு தோஷம். இது ஒரு ஜோதிடமாக சொல்லும்போது மக்களுக்கு போதுமானது. இது ஜோதிட வகுப்பாக படிக்கும்போது மட்டும்தான் அந்த கால்குலேஷன் போட்டு மக்களுக்கு உறுதிப்படுத்தணும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் யாராவதுக்கு அசுபதி நட்சத்திரமாக இருந்தால் அவருக்கு ஒரு சிம்ம வீடு முடக்காகும். அந்த சிம்மம் முடங்கிருச்சுன்னா ஒரு லக்கணமே அவர் சிம்ம லக்கணமாக இருந்தால் அவரில் சிம்ம லக்கணமாக இருக்கிறவர் எப்படி இருக்கணும்? வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வர அளவுக்கு ஒரு திடகாத்திரம், அவருடைய தன்னம்பிக்கை, வைராக்கியம், வீம்பு எல்லாம் இருந்தும் அந்த சிம்மத்தில் பிறந்து எதையுமே அனுபவிக்க முடியாமல் நம்ம பிரச்சனையில் மாட்டிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்கன்னு அந்த சிம்மத்தில் உட்கார்ந்து அந்த லக்கணத்தில் பிறந்து நான் எதையுமே அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷம்னா சாதாரணமான விஷயமானு பாரு. அப்பாவோட உயிர் கருலேருந்து அம்மா கர்ப்பத்தில் வச்சு ஒரு குழந்தை பிறக்குது. கரு உருவாகும் போதே கர்மா உருவாகுது. அந்த நேரம் தான் அந்த முடக்கு தோஷம். அப்போ அதோட ஆயுள் காலத்து வரைக்கும் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குன்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தான். அப்போ அந்த தோஷத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வரலைன்னா